அப்படியாப்பா, சரி நாளைக்கு எடுத்துல அப்படிங்கிறாங்க. சரி சரி மறுநாள் காலையில் 11 மணிக்கு எல்லா மேட்டரும் முடிஞ்சுது. போய் உட்கார்ந்தவ கண்ணில் அப்படி பார்த்தாருன்னா டிவி வந்து குடிச்சிட்டு மரியாதை தான் பேசுவார். எல்லாமே அது எங்கள் ஆப்ரேஷனில் அவர் நைட்டு வந்து படுத்துட்டு இருந்தாருங்க. அதிகாரி மாதிரி மற்ற அதிகாரிகளும் இருந்திருந்தா வீரப்ப இவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டான், வீரப்ப செத்துருக்க மாட்டான். அதாவது விசாரணையிலேயே வந்து அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நல்லவன் ஆகலாமா கெட்டவன் ஆகலாமாங்கிற இது வந்துருங்க. அது வந்து தேங்கல் பறைங்க, அது ஃபுல்லாக தேன்றாட்டுதல் இருக்குது. அந்த வழியிலையும் வருவாங்க. இந்த மாதிரி ட்ரை ஸ்டேஷனுக்கு அங்கே இன்னும் கொஞ்சம் உள்ள நல்லா இருக்குது. அங்கே வந்து நான் எந்த இதுவும் இருக்காது, கிளைமேட்டு நல்லா இருக்குது. இப்போ வேணும் நல்லா குளிர் அடிக்கும். ஓ, தேவைப்பட்ட மட்டும் என்ன சாப்பாட்டுக்கு என்னமோ அது வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வந்து அவங்க முதல்ல சொல்லிடுறாங்களே, ஒரு 7-7:30 வந்துடுவா நீ வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க சொல்கிற டைமுக்கு முன்னாடியே ஒரு 6:45-7 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. ராஜ்குமார் கிட்னாப் டைமில் நீ எல்லாம் இங்கே இருந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் இவர் வந்து என்னோட அசோக்குமார் தாஸ், பழனிசாமி, அந்த மீசக்காரர் என்னை ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் நீ வீரப்பங்கிட்ட போயிருக்கிற மான்கறி தின்ட்டு வந்தியாமா நேற்று போய், இல்லை சார் போயிருந்தேன் உங்களுக்கு சொல்கிறேன்னு, உன்னை இங்கேயே அன்கவுண்டர் போட்டு தள்ளிடுவேன், தூக்கி வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு மாட்டுறாரு. அப்புறம் இந்த போலீஸுக்குமே ஹுசேன் சாருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்களா? எப்போ கூப்பிட்டு அங்கே போனாலுமே மரியாதை உட்கார வச்சு முதல்ல டீ கொண்டு வந்து கொடுத்துருவார். கான்ஸ்டபிள் யாரும் இருந்தாலும் சரி, வெங்கட்டு இன்னும் யாரும் அன்பர் யாரும் இருந்தாங்க. எல்லாருமே போய் உட்கார்ந்தவ கண்ணில் அப்படி பார்த்தாருன்னா டிவி வந்து குடிச்சிட்டு மரியாதை தான் பேசுவார். எல்லாமே அது எங்கள் ஆப்ரேஷனில் அவர் நைட்டு வந்து படுத்துட்டு இருந்தாருங்க. ஒரு லைசன்ஸ் பேரில் டபுள் பேரில் வித் ரைஃபிள். அது அப்புறம் நைட்டு வந்து உட்காந்துட்டு இருந்த இடத்துல ரைஃபிள் தோட்டாவை ஒரு பவுச்சில் விட்டு போட்டு போயிட்டார். ஒரு 4-5 கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்புறம் வெடிஞ்சு அதை தோட்டத்தில் வேலை செய்கிறீங்க எடுத்து கொண்டு போய் கேம்புக்கு கொடுத்து போட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹுசேன் சார் மாதிரியே எல்லா எஸ்டிஎஃப் போலீஸ் அதிகாரிகளும் மக்கள்கிட்டையும் பழங்குடியின மக்கள்கிட்டையும் அணுகி இருந்தாக்கா அவங்க வந்து வீரப்பனையை கூட சரி பரவாயில்ல இங்கே வந்துட்டு போனார் அங்கே வந்துட்டு போனாருன்னு காட்டி கொடுத்துருந்துருப்பாங்களா? கண்டிப்பாங்க. இது ஹுசேன் சார் மாதிரியே எல்லா போலீஸும் இருந்திருந்தா, இவர் பேசுகிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் எல்லா போலீஸும் பேசி பழகி இருந்தா வீரப்பணிங்க வந்தவாறு வீரப்பணிங்க இருக்கா போய்க்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு சரண்டர் வீரப்பணி தூரம் போயிருக்க தோற அவங்க வன்முறை கையில் எடுக்கணுங்கிற. அதாவது இந்த அதிகாரி மாதிரி மற்ற அதிகாரிகளும் இருந்திருந்தா வீரப்ப இவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டான், வீரப்ப செத்துருக்க மாட்டான். அதுதான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அப்ரோச் வந்து அப்ப கிடையவே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து எல்லாம் பயங்கர இதா பண்ணி எந்த போலீஸ் எடுத்தாலும் இப்படித்தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருது. ஏங்க சாஃப்டா அப்ரோச் பண்ணியிருந்தா அதே மாதிரி இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு இல்லைன்னா சரண்டர் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, நீங்க சொல்றத பார்த்தா வீரப்பன் உருவாக்கப்பட்டிருக்கலாம். உருவாக்கப்பட்டதாங்க. என்ன விசாரணை கூப்பிட்டாங்க. அப்புறம் என்ன விசாரணைக்கு வரும்போது சுப்பிரமணியன் ஒருத்தர் விசாரிச்சாரு, அவர் ஒரு விதமா விசாரிச்சாரு. அப்புறம் இன்னொருத்தர் பழனி வேலுன்னு சொல்லி ஒருத்தர் விசாரிச்சாரு, அவர் ஒரு விதமா விசாரி. காளிதாஸ் வந்தாரு, அவர் ஒரு விதமா விசாரிச்சாரு. இவங்க 3 பேர்த்து விசாரணை தனித்தனியாக இருக்குது. அப்புறம் இவர் விசாரிக்கிற ஹுசேன் சார் விசாரிக்கிறாரு. அவர் விசாரணை இதோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப மிரட்டதோட. இவர் என்ன ஏப்பா பார்த்தா சொல்லுவியா அப்படித்தான் சொல்லுவார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா அவர் வந்து துப்பாக்கியினுடைய பிதாமகன் அப்படிங்கிறாங்க எல்லாருமே. ஸோ அவர் தான் ஷார்ப் ஷூட்டர். எடுத்த உடனே சுடுறதுக்கான மொத்த உரிமையை வாங்கி வச்சிருந்தாரு. ஆனால் அது இருக்கு அப்படிங்கிற அந்த பலம் இருக்குன்றது கூட இல்லாமல் உங்ககிட்ட அவ்வளோ அன்பாக பழகியிருக்காரு அவர். என்ன அவ்வளோ அன்பாக பழகினாதான் வந்து எல்லாம் நம்மளை மதிப்பாங்கன்னா நியாயமாக இருப்பாங்க. அவர் வந்து எல்லா அதிகாரி மாதிரி உருட்டி மிரட்டி பேசினாக்கா அந்த போகிற விசாரணை பண்ணுவான், இவனை எப்படியாச்சும் வீரப்பட்ட காட்டி கொடுக்கணும்டா அப்படிதான் நினைப்பாங்க. அதாவது விசாரணையிலேயே வந்து அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நல்லவன் ஆகலாமா கெட்டவன் ஆகலாமாங்கிற இது வந்துருங்க. ஏன்னா இவர் விசாரணையில் வந்து நாம நல்லவனா இருக்கணுங்கிற இதுக்கு வந்துரு. ராத்திரி வீட்டுல போய் படுத்தா உங்களுக்கே ஐயோ நம்ம சொல்லி இருந்திருக்கணுமே பேசுவோம். அது நிறைய டைம் நடந்துச்சுங்க. சரி இதை சொல்லலாமா வேண்டாமா, இவர் ஏதாச்சும் ரொம்ப அதிகமாக பேசினா வேண்டாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக இருந்தாலும் பார்க்கலாம் அவருக்கு ஒத்துழைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் இவரில் இருந்து எல்லாருமே கான்டாக்ட்ல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கரண்ட்ல 3 ஜீப் வச்சிருந்தா, 1 கெரசின், 1 டீசல், 1 பெட்ரோல், லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். இங்க அதை அங்கெல்லாம் வச்சுட்டு பராம இடம் இல்ல, ஒரு இறக்குறது சிரமம் அப்படின்ட்டு பெங்களூர்ல இருந்து எஸ்டேட்டுக்கு என்னமோ வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போனாங்க. அது பேட்டரியெல்லாம் சார்ஜ் இல்லாத அங்கிருந்து அவங்கள பேட்டரி கொண்டு வந்து நைட் 12 மணிக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போனாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு எழுந்த வில்சனு வாங்க பொழுது சாயத்துக்குள்ள வீரப்பன் இருந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டார். வேலை இருக்குன்னு நெல்சன் கிளம்பிட்டார். அந்த கரடு சின்ன கரடுல
இந்த பக்கம் அங்கே ஒரு கல் தெரியுது பாருங்க, மேல சொல்றீங்க. இந்த கரெக்ட் இருக்குது பாருங்க, ஆமாங்க ஆமாங்க. கல் தெரியுது பாருங்க, அது தண்ணி இருக்குதுங்க. ஓ, எப்பவுமே தண்ணி இருக்கு. ரங்கசாமி வந்து இங்கே நம்ம அந்த சண்டையை வரும்போது நம்ம காட்டில் வேலை செஞ்சுட்டு நைட் அங்கே தான் போய் படுத்துவாங்க சாப்பிட்டு இந்த இடத்துல. ஆமாம், அந்த பாறை ஒரு உள்ள புரியுது புரியுது. தண்ணி இருக்கு, எப்பயுமே தண்ணி இருக்கும். எப்பவும் தண்ணி இருக்குங்க. கரடி மெயின் அங்கே தான் தண்ணி குடிக்குங்க. ஓ, இப்பயும் அதுக்கு பேரே கரடிப்பாளி. வேற இப்போ அந்த பக்கம் மலையிலேருந்து அப்படி வச்சுக்கோங்க, சந்தைக்கு யாராச்சும் பார்க்க வரோம்னாக்கா நேரம் அதில் வந்து அங்கே ஒரு நல்ல ஜோங் மாதிரி தெரியுதுங்க, நல்ல குளிர்ச்சியாக மரங்க. அங்கே ஒரு சென்டரில் ஒரு பாறை தெரியுது பாருங்க, ஆமாங்க, அங்கே ஒரு தண்ணி இருக்குது. அங்கே தான் வந்து தங்கிக்குவாங்க. தங்கிட்டு அந்த வழி அப்படியே கீழே இருந்து இதில் வந்து இங்கே வந்து பார்க்குறீங்களாம் பார்த்துட்டு அப்புறம் போவாங்க. அது ஜோங்குன்னு சொல்லுவாங்க, தண்ணி இருக்க இடம். அது வந்து தேங்கல் பாறைங்க, அது ஃபுல்லாக தேன்றாட்டுதல் இருக்குது. அந்த வழியிலையும் வருவாங்க. அப்புறம் சந்திராகவடம் தோட்டம் இங்கே அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்க லாஸ்ட்டு, அதுக்கு அடுத்த தோட்டம் தான் சந்திராக. அந்த அங்கே தெரியுது பாருங்க, சந்தில் ஒரு தென்னை மரம் லேசா, ஆமாங்க, அதுதான் சந்திராகவட தோட்டம். இந்த மலை காஞ்ச மாதிரி தெரியுதுங்க. நல்லா மழை கால டைம்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டாக தெரியுங்க. ஆளே உள்ளே போக முடியாது. யானை புலி எல்லாமே இங்கே தான் இருக்குது, கீழே தான் இருக்குது, இந்த இடத்துலயே இருக்கும். இது ஃபுல்லாக இதுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஜூன் மாதத்துல இருந்து சொல்லாமா? ஜூன் மாதம் அந்த டைம் தாங்க. இதுதான் அதுதான் அந்த மழை காலத்தில் இங்கே நல்லா இருக்குங்க. வீரப்பணி அந்த டைமெல்லாம் வந்து அங்கே இந்த பாரு அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் படுத்துக்குவாங்க இந்த பாறையில். ஆமாம், அதான் ரொம்ப சருவாக இருந்தாக்கா. மட்டை காலத்தை ஷெட்டு அங்கே வாங்க போட்டு ஷெட்டு போட்டு படுத்துக்குவாங்க மழை காலத்தில். அந்த கரெக்டுக்கு அந்த சந்தையிலைங்க ஒரு 8 மாதம் 7 மாதம் இருந்தாங்க. ஓ, இந்த இடத்துலயே கண்டினியூஸாக ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரே இடத்துல 7 மாதங்க, எங்கேயும் போகல. நீ சொல்றத பார்த்தா சத்தியமங்கலம் SCF இங்கே தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து போறது தெரியாதா? 7 மாதம் இங்கே தான் இருந்தாங்க. இந்த காளிதாஸ் எல்லாம் கூட இதில் போக அப்படி வருவா அப்படிங்க. யாருமே அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, வீரப்பணி இங்கே தான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அத்தனை பேரும் பார்த்துக்கு தான். இதில் 4 மாதம் இருந்தாங்க இந்த இதில். அதாவது இப்போ ஜூன் மாசத்துல இருந்து இந்த இடமே வேற மாதிரி இருக்கும், அடர்ந்த காடா இருக்கும், எல்லா மிருகங்களுமே இந்த இடம் வரைக்கும் வரும் அப்படின்னீங்க. இதே இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த பிப்ரவரி வெயில் சீசன். இப்போ இந்த மாதிரி இருக்க நேரத்துல வந்து எல்லாமே பட்டு காஞ்சு போயிருக்கும். அப்போ வந்து அவங்க எந்த மாதிரி இடங்களுக்கு போவாங்க? அது இன்னும் அடர்ந்த காடாவே எப்பயுமே இருக்க மாதிரி இருக்கணும். எப்பவுமே இருக்கும். இதை விட இன்னொரு 2 மலை தள்ளிட்டின்னு வச்சுங்க, அந்த கீழே நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்கும், அடர்ந்த காடு எப்பவுமே. எப்பவுமே இந்த மாதிரி ட்ரை சீசனுக்கு அங்கே இன்னும் கொஞ்சம் உள்ள நல்லா இருக்குது. அங்கே வந்து எந்த இதுவும் இருக்காதுங்க, கிளைமேட்டு நல்லா இருக்குது. இப்போ வேணும் நல்லா குளிர் அடிக்கும். ஓ, தேவைப்பட்டால் மட்டும் என்ன சாப்பாட்டுக்கு என்னமோ அது வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, வந்து ஆல்ரெடி சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த பல்ல இருக்குது பாருங்க, நல்லா மரங்கள் நல்லா ஜாஸ்தியாக தெரியுது பாருங்க. ஆமாம் ஆமாம், வேறு அங்கே இருந்தாங்க நம்ம வீடு பாரு, இதுதாங்க அங்கே தெரியுது பாருங்க. அந்த இது போட்டு ஆமாம், ஷெட்டு போட்டது போட்டுக்குது, அதுதாங்க நம்ம வீடு. அதனாலயே அவன் அடிக்கடி பார்க்க வேண்டியதாக போச்சுங்க. உங்களை இந்த வழியாக தான் கிராஸ் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ இந்த வேலி மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குதுங்க. ஓகே, இது நல்ல மழை காலத்தில் காய் விட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த வேலிக்காயை தின்னு யானை வந்துடுது. வேலிக்காயை சாப்பிட்டு குடலில் புண்ணு வந்து தண்ணி இல்லாமல் வேலிக்காய் திங்க ரொம்ப தண்ணி தான் முடியும், அது குடல் புண்ணாயிருது. யானை இதனாலே செத்துது. நிறைய டைம் மனு கொடுத்தோம், டிஎஃப் கொடுத்தோம், இந்த வேலி மரத்தை தோண்டுங்க அப்படின்னு. இந்த அகலையை வந்து ஆழப்படுத்துங்கன்னு சொன்னேன், நிறைய டைம் மனு கொடுத்தேன். யானை வெளியே வராது, மிருகங்க வெளியே வராது, விவசாய பூமிக்குலேயும் வெளியே வராது. இந்த வேலி மரத்தை போடணும்னு சொல்லி மனு கொடுத்தா, இது ட்ரென்ச் எடுக்கிறதுக்கு மனு கொடுத்தா, எது நடவடிக்கை இல்லை. இல்லை, அவங்க தானே பாதுகாக்கிறாங்க, அப்போ அதுக்கு அவங்க தானே இனிஷியேட்டிவ் எடுக்கணும். எடுக்கிறது இல்லைங்களா? இந்த வேலினால எவ்வளோ ஆபத்துங்க, தண்ணியை மொத்தம் இழுத்துரும். மொத்தம் ஈரப்பதமே இருக்காதுங்க. இதனால காயினால யானை ஆகுது, ஊருக்குள்ளேயும் வருது, தண்ணிக்காக வருதுங்க, விவசாய தோட்டத்துக்குள்ளேயும் போகுது. இதை வந்து அவங்க எடுக்கிறது இல்லைங்க. இது ஃபுல்லாக வேலி தாங்க, இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வேலி தான். இது மொத்தம் இதே மரம் தான், வேறு மரமே இல்லை. இப்போ இந்த அகழி மாதிரி இருக்கு இல்லைங்க, இதுதான் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய எல்லை முடிகிற இடம். எல்லை இதோட ட்ரென்ச்சோட முடிஞ்சதுங்க. இதெல்லாம் ஃபாரஸ்ட் சேர்ந்துங்க. இது வந்து பிரைவேட். இந்த வெளியே கால் வச்சுன்னா தோட்டத்துக்கு வந்துடுது, தண்ணிக்காக. ஆமாம், தண்ணிக்காக வந்தது, மேய்ச்சலுக்காக வந்தது. ஏன்னா ட்ரென்ச்சு ஆழமும் இல்லை அகலமும் இல்லை. போட்டுக்க பணம் சொந்த காசில் போட்டுக்க அப்படிங்கிறாங்க. இதில் போட்டால் நமக்கு என்ன செலவாங்க? 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிருக்கு. அதாவது ஒரு 100 மீட்டருக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஏதாவது சப்போஸ் நம்மளை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வழியில் தான் வருவாங்க. நம்ம போகிறதுனால தடமே இருக்காது. அவங்க அப்படியே மானு யானை நடந்து வருது பாருங்க, அதை பிடிச்சி வந்துடுவாங்க. அந்த வழியிலேயே தான் வருவாங்க. எத்தனை மணிக்குள்ளே நடக்கும்? ஒரு 3-4 மணிக்குள்ள வந்து ஃபாரஸ்ட் எண்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. 3-4 மணிக்குள்ள வந்து ஒரு 3-2 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. யாராச்சும் போகிறாங்களா, ஆள் புது ஆள் நடமாட்டம் இருக்குதா, போலீஸ் ஏதாச்சும் சுற்றுதா, இதெல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு மேலே தான் பவுண்டரி விட்டு வெளியே வருவாங்க. நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தகவல் கொடுப்பாங்க, எப்படி பரிமாறிப்பீங்க? அந்த அவங்க முதல் நாள் சொல்லிடுறாங்களே, ஒரு 7-7:30க்குள்ளே வந்துடுவா,
நீ வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க சொல்கிற டைமுக்கு முன்னாடியே ஒரு 6:45 7 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. கரெக்டாக வந்துருவாங்க. ஆனால் எதுவும் மிஸ் ஆகாது. மிஸ் ஆகாது. அந்த நாள் சொன்னால் அந்த நாளைக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. ஏதோ இந்த வழித்தடத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களை பார்க்க வராங்க, சில விஷயங்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று. அப்போது நீங்கள் நம்பிக்கைக்குரியவர் தான் அப்படிங்கிறத எப்படி நம்புறாங்க? இதை யார் டிசைட் பண்ணுவாங்க கடைசியில்? நம்ம அவங்க வந்து எடுத்தோன்னே நம்மகிட்ட வந்து இது அதை பண்ணு அதை பண்ணு கேட்கட்டாங்க. 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி பார்ப்பாங்க. 3 வாட்டி நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி அவனோட நடவடிக்கை என்னன்னு அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதை கவனிச்சுட்டு தான் சரி கரெக்டாக தான் மட்டும்தான் நம்மளை வந்து நம்பிக்கையாக இது பண்ணுவாங்க, மறைச்சி தொடர்ந்து வருவாங்க. நீங்க வந்து வெளியில போய் எங்கேயாவது சொல்றீங்களா அப்படின்றது அதுக்கு ஒரு ஆள் வச்சு, ஆமா ஆமா, அந்த ஆட்களுக்கு வந்து லீக் ஆகுதா விஷயம் அப்படிங்கறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்து அதிகமா அப்புறம் நட்பா வருவாங்க. கூட பேசிட்டு அப்படிங்களா? ஆமாங்க. அவங்க வந்து 2000 தான் லிங்க். சரி சரி சரி. நான் வந்து 96 லிங்க். அவங்ககிட்ட வந்து ஞான தந்தை கொடுத்தது 2 நாள் 3 நாள் பேச்சுவார்த்தை நடக்குது. என்னைக்கு வந்து தனியா பாக்குறாங்க. சரி. அங்க போறது இவங்கள போய் பார்த்தது என்கிட்ட சொல்லல. 3 நாள் என்கிட்ட அவி சொல்லல. என்கிட்ட 3 நாள் நடந்திருக்கு. 3 நாள் இவ. ஆமா. 2வது வந்து நான் இவங்கிட்ட சொல்லி இருப்பேனா அப்படிங்கறது அதையும் பாக்குறாங்க. அவங்க வந்து என்கிட்ட தெரியாம டெஸ்ட் பண்ணாங்க. நீ சந்திச்சியா அப்படின்னு இந்த மாதிரி என்னை வந்து சந்திச்சுட்டு போனாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருப்பானான்னு அதை டெஸ்ட் பண்றாங்க. நான் வந்து என்னை பாட்டுருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி வந்தாங்கப்பா போய் பார்க்கலாம் சொல்லியிருப்பேனா அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. யாருக்குமே யாரோடையுமே தொடர்பு இல்லாம பாத்துக்கிறாங்க. ஆமா. 4வது சந்திக்கும் போது அங்க சந்திக்கும் போது தான் இவியிலே சொல்லிடுறாங்க. அவியிலே சொல்லிடுறாங்க இவிகிட்ட இந்த மாதிரி சேகர் வர சொல்லு அப்படின்னு வந்து இவி வந்து எனக்கு சொல்றாங்க. அப்படியே வர சொன்னாங்களா, வந்திருக்காங்களா, ஆட பக்கத்தை பார்க்கலாமே அப்படின்னு இவிகிட்ட நான் சொல்றேன். என்ன சந்திச்சு அவியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. புரியுது. இந்த சைட்ல வந்து 6 பேர் கொம்பு கொண்டு வந்தது. அவங்க 2 பேர் பிவி பார்ல தண்ணி போட்டு ஒரே இது புது கார் எடுக்கணும், பிள்ளைக்கு 100 ரூபா நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சரி. நான் அந்த நைட் ஆகிட்டு சந்திச்சுன்னா எனக்கு அந்த சாயங்காலம் எனக்கு தகவல் தெரியும் இவங்க இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஓ சரி சரி. அப்புறம் அந்த நைட்டே சொல்லிடுறேன் இந்த மாதிரி நடக்குது, வேண்டாம் இங்கே வேண்டாம் அப்படின்றேன். அப்படியாப்பா சரி நாளைக்கு எடுத்துல அப்படிங்கிறாங்க. சரி. மறுநாள் காலையில 11 மணிக்கு எல்லா மேட்டரும் முடிஞ்சுது. அதுல இருந்து ஒரு பயங்கரமான புத்திசாலித்தனம் இருந்தா தாங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்க முடியும். இல்லைன்னா வந்து இவ்வளவு தூரம் எல்லாருக்கும், அதாவது 2 ஸ்டேட் ஆட்கள், ராணுவம் எல்லாருக்கும் வந்து இது பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்க இது. வெயிட் மக்களே, நம்முடைய அடுத்த சந்திப்பு யாரோட அப்படின்னு நீங்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறது புரியுது. வீரப்பன் வேட்டையில இதுவரை யாருமே பார்க்காத ஒரு கோணம், இதுவரை யாருமே சந்திக்காத ஒரு நபர். அவரை பார்க்கறதுக்கு தான் தமிழ்நாடு எல்லையை தாண்டி கேரளாக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கோம். 35 வருஷத்துக்கு மேல தன்னுடைய வாழ்க்கையே காட்டுல அர்ப்பணிச்சவரு, வீரப்பனுடைய கடும் கோவத்துக்கு ஆளானவரு, வீரப்பனை நேருக்கு நேர் சந்திச்சவரு, ஏன் வீரப்பனுடைய குரு சேவி கவுண்டருக்கு சவால் விட்டவர். ஒரு நாள் ஜீப்ல நானும் என்னுடைய டிரைவர் மட்டும் தாளவாடி நோக்கி போயிட்டு இருந்தோம். அப்போ ஆசனூர் தாண்டி காரப்பள்ளம் என்ற இடத்துல ரோடை கிராஸ் பண்ணதுக்கு வீரப்பன் வரான், அந்த கேங்கோட வராங்க. நான் எங்கே போனாலும் Glock 17 பிஸ்டலும் ரைஃபிளும் எடுத்துகிட்டு தான் போவேன். டிரைவரை நிறுத்த சொன்னதுக்கு டிரைவர் வண்டியை நிறுத்தலை. அவனுக்கு ஆள் ஜாஸ்தி, 6 பேர் 7 பேர் இருக்காங்கன்னு நிறுத்தலை. காட்டிலைங்க இல்லை, மிருகம் கிடையாது, மனுஷன் மிருகம் மாதிரியே இருக்கிற மனுஷன், குள்ளமாக லில்லி புட்டுன்னுவாங்களா அது மாதிரி மனுஷங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன்னு ஒரு கார்டெல்லாம் சொல்லியிருக்காரு. சிதம்பரம் ரேஞ்சர் கொலைக்கு அப்புறம் தான் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ அந்த அனுபவங்கள், அவரை பார்த்த அனுபவங்கள். வீரப்பன் இது யாருக்கு தெரியுமா? முழுக்க தான் சுட்டது. முழுக்கனை பற்றி உனக்கு தெரியாது, உன்னை வெளியில் வந்தால் உன்னை சும்மா விட சொல்லி உன்னை கொல்லா விட மாட்டேன்னு அவன் வந்து என்னை மிரட்டினான். அப்புறம் நாங்கள் சொன்னாங்க சேவி வேண்டரை போய் பாருங்கள், மேட்டூர்லேருந்து குளத்தூருக்குள்ளே போனால் ஒரு வில்லேஜ் இருக்காரு, யானை வேட்டடிச்சது அந்த ஊர்க்காரங்களாக தான் இருப்பாங்கன்னாங்க. அப்போ நாங்கள் போனேன். போகும்போது அவங்களுடைய அடியாட்கள்லாம் நான் நிறைய என்ன உள்ள மிரட்டினானுங்க, உள்ளவே விடலை. யாரா நீ, எதுக்கடா வர்ற? நான் அப்புறம் என்ன சேவி கொண்டு வரேன். ஏய் கூட்ரா அவர் இருக்காரு, என்னன்னு கேட்கலாம். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி யானை அடிச்சுட்டாங்க. யார் அடித்தது? அவர் இங்கிலீஷில் தான் சொன்னார், ரேடியல் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டாங்க, அடித்தது முழுக்கன்னா தான் இருப்பான், அவன் ஒருத்தம் வந்தால் நான் பிடிச்சிட்டு கொடுக்குறேன், இல்லைன்னா அவனுக்கு தந்தத்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. வெகு சீக்கிரமே உங்களுடைய அஞ்சனா தமிழ் வாய்ஸ் சேனல்ல ரிலீஸ் ஆக போகுது இந்த எபிசோடு.
இந்த மினி சீரியலை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நான் ஒரு ஹோம் மேக்கர். கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வீரப்பன் சம்பந்தமான ஆட்களை தேடி போய்கிட்டு இருக்கேன். விறுவிறுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன என்கரேஜ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஆயிரக்கணக்கான பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அனலிட்டிக்ஸ் சொல்லுது. நீங்க எல்லாரும் அஞ்சனா தமிழ் வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோட மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனையும் அழுத்தி வைங்க. அடுத்தடுத்த எபிசோடு ரிலீஸ் ஆகும் போது உடனுக்குடன் நீங்க பார்க்கலாம். ஹோம் மேக்கரான நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய புதிய மனிதர்களை தேடி போய் சந்திக்கிறதுக்கு நீங்க எனக்கு பக்கபலமாவும் இருக்கலாம்.